வணக்கம். நான் உங்கள் திலகவதி ஃப்ரம் டிகே ஃபேஷன். பார்க்க போகிறது வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். நம்ம ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிப்டு பட்டன்ஸ் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம். இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம் பாருங்கள். இதே மாதிரி கரெக்டு ஈக்குவல் லென்த்தில் 3 லைன் வரைஞ்சிட்டு சென்டரில் உள்ளதை 1 வச்சுக்கோங்க, மேலே 2 கீழே 3, மறுபடியும் 1 2 3ன்னு வச்சுக்கலாம், 4 5 6ன்னு வச்சுக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் எப்படியோ அப்படி தான். ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. சென்டரில் போட்டுட்டு அதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் 2ல் ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து 3ல் ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே இழுத்துட்டு 1க்கு கொண்டு போகணும். ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் போடணும், லாக்கு சென்டரில் மட்டும். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் போடணும். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சென்டரில் டாட் பண்ணியிருக்கோம்ல, அங்கே இழுத்துட்டு போய் அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஆனால் இங்கே லாக் போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், மேலே கொண்டு போகணும். அந்த ஸ்டிச்சை அப்படியே உள்ளே விட்டு எடுத்து அப்படியே கீழே இழுக்கணும். கீழே கொண்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அந்த இழுத்து அப்படியே சென்டரில் கொண்டு போயிட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்து வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டிச் போடணும். மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் நூலை மெதுவாக இழுங்க. இது பட்டன் ஹோல் இழுக்கும்போது ஒன்று ஒன்றா பிரியும், அப்படி பிரிய விடாமல் எடுங்க. பிரிஞ்சதுன்னா விட்டுட்டு மறுபடியும் இருந்து எடுங்க. சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போடுங்க. லாக் போட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டிச்சுக்கு கொண்டு போங்க. நூல் பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சால் நமக்கு சரியாக வராது. கொஞ்சம் மெதுவாக எடுத்து விட்டு லாஸ்ட்டில் இருந்து எந்த இடத்துல வந்து 2 நூலும் உங்களுக்கு சேர்ந்தாப்பில் வருதோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இது பட்டன் ஹோல் மேலேயும் கீழேயும் இழுக்கிறோம்ல, நம்ம வேகமாக பிடிச்சி இழுத்தோன்னா நூல் பிரிஞ்சிட்டோ வந்துடும். கொஞ்சம் மெதுவாக பிடிச்சி இழுங்க. வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வைங்க. பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 டைம் 3 டைம் பாருங்கள். பட்டன் ஹோல்ங்கிறது ஒரு சைடு மட்டுமே நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். இது டபுள் பட்டன் ஹோல்னால மேலேயும் கீழேயும் 2 சைடுமே இழுத்து சென்டரில் வந்து ஸ்டிச் போடுவோம். சரிங்களா? பாருங்கள். இதை ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு போடுவோம். ஆனால் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபில்லிங்கில் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல், ஷேடட் பட்டன் ஹோல் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஷேடட் பட்டன் ஹோல் போடுவேன். இப்போ இந்த டபுள் பட்டன் ஹோல் பாருங்கள். 1லேருந்து சென்டர்லேருந்து கொண்டு வந்து மேலே கொண்டு போகணும். அதை அப்படியே இழுத்து கீழே கொண்டு வந்து அதை மறுபடியும் இழுத்து சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, 1/2 இன்ச்சாக அந்த மார்க் பண்ணதுக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எந்த பிக்சர் போட்டாலும் அதுக்கு ஒரு இமேஜ் வரைஞ்சி எந்த ஸ்டிச் போட்டாலும் ஒரு இமேஜ் வரைஞ்சி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ஒரு 15 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சு அந்தளவுக்கு உங்களுக்கு ஞாபகமாக இருக்காது. நீங்களே ஒரு இமேஜ் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஹேண்ட் ட்ராவாகவும் வரைஞ்சிக்கலாம், நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இமேஜில் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு அதோட சைட்லலாம் வந்து செயின் போட்டு விட்டுருங்க. செயின் ஸ்டிச்சோ ஸ்டெம் ஸ்டிச்சோ உங்களோட விருப்பம்தான். பீட்ஸ் கூட கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஏன்னா அந்த ஸ்டிச்சஸோட அந்த ஹோல்ஸ் தெரியாமல் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் அதை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் எந்த ஸ்டிச் போட்டாலும் அது கீழே வந்து ஒரு இமேஜ் போட்டு ஃபினிஷிங் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த